ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவர்லெஸ் சீசன் 4 எபிசோட் 35-36 இந்த வீடியோவில் கொஞ்சம் ஐஸ் எம்பர் தரமான ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ தான் வந்து காட்டாமல். ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சோகமாக மாஸ்டர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு மாஸ்டர் அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்பனுமே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக குடிக்க ஆரம்பிச்சான். நான் அப்படி ஏன் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தூக்கி உடச்சிக்கிட்டு இருக்கா பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல. அவர் வாட்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸுமே வராங்க. ஸோ சியானு கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் தேவைடா, ஆனால் அவசரப்பட்டு எதுவுமே பேசுகிறாரு, கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த நேரத்தில் தான் நம்ம கூட இருக்கணும் பிரதரா அப்படின்ட்டு அவன் கண்டிப்பாக வந்து எதுக்கோ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறான், நம்ம கூட தெரியாமல் கூட இருக்கலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் 2 பேரும் ஓ பிரதர்ஸ் வாங்க தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார வச்சுட்டு ஸோ வந்து இந்த இடத்துல சரக்கு வந்து 2 பேரும் ஊற்றி விடுவாங்க. ஸோ இந்த சரக்கோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குடா சியர்ஸ் அப்படின்ட்டு 3 பேரும் இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பிரதர்ஸும் நல்லா குடிச்சிட்டப்பா அந்த சரக்கு நல்லா இருக்கா. அப்புறம் சியான்ட்டு நான் உடனே வந்து ஹீரோ என்ன பண்ணுவோம் 2 ஸ்க்ரோல் எடுத்துருவான். இது 2மே வந்து ஃபைட்டிங்கான ஸ்கோல். இது வந்து உங்கள் டெக்னிக் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள் பவருமே இன்க்ரீஸ் பண்ணால் ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் சேஸ் பண்ணி திரும்பவும் குடிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போக எல்லாம் வந்து நல்ல போதை இருக்காங்க. இதில் பெரிய அண்ணன் வந்து பேச ஆரம்பிப்பார். ஸோ சியா நீ வந்து இது ஒரு ஃபீல் பண்ண நல்லா புரியுதுரா, ஆனால் நீ கவலையே படாது, இதுவும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணி இதுதான் பிரதர்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது வந்து இப்படி தான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணி போட்டா குடிச்சிட்டு எதுக்குமே வந்து கவலைப்படாதவங்க பிரதர்ஸ் நாங்கள் இருக்கணும், எதை நினச்சும் ஃபீல் பண்ணுறது எதாச்சும் ஃபர்கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குற மாதிரி இருக்கான். ஸோ இதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா, நாங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி போடாத சண்டேயும் கிடையாது, வந்து ஃபீல் பண்ணாத நாட்கள் கிடையாது, எவ்வளோ கஷ்டமான நாட்கள்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ நீ எதை நினச்சி கவலைப்பட்டு சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு குடிச்சிக்கிறோம், நம்ம போவோம், அப்பாவை நம்ம மீட் பண்ணலாம், அதுக்கு நல்லா ஏற்படும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ தான் கேட்குற மாதிரி ஹீரோ வச்சு ஏதோ ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல 2 அண்ணுமே இந்த என்னடா ஆச்சு என்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு ஹீரோ எதுவும் சொல்ல முடியாமல் இந்த இடத்துல இருக்க. சரி ஓகே ரைட் விடு. ஸோ மார்னிங் வந்து கிளம்புறேன்னு கேள்விப்பட்டேன், ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுங்க. ஆமாம் காலகட்டை நான் வந்து கிளம்புறேன், 4 நாள் இன்னொரு கூட அந்த 3 இயர் கான்ட்ராக்டர் சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டில் நான் ஜெயிச்சான்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே உண்மையிலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கடா, நீ வந்து கவலையே படாத, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க அவள் என்ன தான் மிஸ்டேக் செட்டில் இருந்தாலும் சரி அவள் கண்டிப்பாக வந்து உன்னோட வீக்காக தான் இருப்பா, கவலையப்படாது சொல்லிட்டு சரி ஓகே சிறகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டைலாக் சொல்லிட்டு திரும்ப வந்து குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ வந்து 3 பேர் குடிக்கிறதா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்து வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்ல ஒரு மயக்கத்தில் இருக்க. ஸோ அவனை எழுப்ப வேண்டாம்டா, ஸோ அவன் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து எல்லா விஷயத்தையும் மறப்பான் அப்படின்னு பிரதர் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜுங்கரை தான் வந்து 4 நாள் யுங்கரை வந்து காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா விண்டு பீஸ்ட் அந்த விண்டு பீஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். யூன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் நினச்சிருக்கேன் இந்த விண்டு பீஸ்ட் நான் கண்டிப்பாக தோக்கடிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம வந்து யூனுக்கா நம்ம இவன் ஹீரோட நினப்பாவே இருக்கு. அவன் கிஸ் பண்ணது இப்படி அவங்க 2 பேருக்குள்ள இந்த ஒரு லவ் எப்படி உருவாச்சு. ஸோ அந்த ஜேபிஎஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம கண்டிப்பாக எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன், உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு அவ்வளோ தீரம் வந்துருக்கேன். இந்த பக்கம் நம்ம 4 நாளாக குஜால் அந்த பீஸ்ட்டை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறேன். அவள் இப்போ வந்து முன்னோட ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகிட்டா. அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் வந்து விடாம அட்டாக் பண்ணி இந்த பீஸ்ட்டையே பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிற லெவலுக்கான பவரை தான் வந்து வச்சிருக்கேன். அந்த பீஸ்ட்டை மறைஞ்சு போவேன். ஸோ மாஸ்டர் நான் எப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்னடா நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து 4 நாள் பேச ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக நான் 3 இயர் அக்ரிமெண்ட்டில் பாஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் என் ஃபேமிலியிலேருந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ என்னோட ஓல்டு மாஸ்டர் என் தாத்தா வந்து அவர் வந்து ஸோ வந்து இந்த மாதிரி பாய்சன் சிரோயிங் பாய்சன், அதனால் வந்து சியரிங் பாய்சன்ற பாய்சனால் வந்து அஃபெக்ட் ஆகும், அது நம்ம பிளாக் பாய்சன் வச்சுக்கலாம். ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம்னு சொல்ல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கிளம்புறதுக்கு அப்புறம் 2 பிரதர்ஸ் சொல்லினப்போ 2 பிரதர்ஸுமே கண்டிப்பாக உனக்கு வெயிட் பண்ணுறான். அவன் அண்ணனுக்கு 2 பேர் நாங்கள் இருக்கோம் எதுவும் வந்து என்கிட்ட சொல்கிறான்னா. ஸோ ஐசம்பரம் பரவாயில்ல இவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க, பிரதர்ஹுட்னா இப்படி தான் இருக்குன்ற. ஸோ ஹீரோ பறந்தப்போ ஐசம்பரம் வந்து போக ஆரம்பிச்சு. ஸோ சிவகான் எங்களை மறந்துடாரு அப்படின்னு செகண்ட் பிரதர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியுது, ஹீரோட அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து சிவகான் அவரோட டேலண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுறது, அவர் வந்து பவர்ஃபுல் ஆகிட்டேன்னா சார் கண்டிப்பாக அந்த 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிருக்கேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்க என் பசங்க தான் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறோம் அந்த பறக்கிற ஆமையிலேருந்து போயிட்டுருப்பான். ஹீரோ வந்து கேட்டுருப்பா. ஸோ நீங்கள் வந்து ஏன் வேறு ஆல்கெமிஸ்ட் போகல, என் கூட வந்து இவ்வளோ வந்து துணையாக என்கிட்ட நிற்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிருக்கேன். ஸோ நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற என்னெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்த ஆல்கெமிஸ்ட் நம்ப முடியாது, ஆனால் அவனோட ரிஃபைனிங் ஸ்கில்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் அவங்க கூட இருக்குன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஹாய் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோ போவான். நெக்ஸ்ட் சீனில் வந்து அவங்க எல்லாருமே கான்ஃபரன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ இடிச்சு மன்னிச்சிருங்க. அந்த நேரத்தில் ஹீரோட செகண்ட் டயர் பேட்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டயர் அல்கெமிஸ்டாக வேற லெவலில் எல்லாம் பேச ஆரம்பிச்சுறாங்க. ஸோ ஹீரோ என்னதான் அங்கே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பயங்கரமான அது எப்படி சின்ன வயசுல எந்த ரீச் பண்ணீங்க, ஸோ அந்த அல்கெமி கான்ஃபரன்ஸிங்கில் வருவீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அல்கெமி கான்ஃபரன்ஸ் அப்போ தான் வந்து ஹீரோக்கு புரியுது. ஆமாம் அந்த கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு
வித்தியாசமான நிறைய பேர் வந்து போவானுங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல இவனுங்க பார்த்தோன்னே மிரண்டு போயிருக்க. ஸோ இவனுங்க எம்பையர் சேர்ந்த அல்கெமிஸ்ட்டுங்களா இவனுங்களாம் ரொம்ப கொட்டூரமானுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு கிராஸ் ஆனப்பருக்கு. ஸோ அவனுக்கு எம்பையர் இவங்க எல்லாமே வந்து டார்க்கானவங்க, இவங்க வந்து என்ன மாதிரி பவர் யூஸ் பண்ணி தெரியாது, ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அவனுங்களே அந்த இடத்துல கிராஸ் ஆகிறானுங்க. ஹீரோ வந்து இவனுக்கு மேலே ஒரு கண்ணு அந்த இடத்துல வச்சுக்கிறான். சரி ஓகே அவனுக்கு வேலை நான் கிளம்புறேன்னு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த நாளே இது. ஸோ ஹீரோ தனியாக நின்று ஃபீல் பண்ணிருக்கான். மாஸ்டர் அவங்க கண்டிப்பாக நான் வந்து எப்படியாவது நான் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொய்யால நம்ம தேவதை. ஸோ யுன்னர் வந்து இருக்காங்க இந்த இடத்துல. யுன்னர் ரிப்பேர் பண்ணுறாரு வந்து கோஸ்ட் மாஸ்டர். ஸோ சியோயான் அவர் வந்து நாளைக்கு வந்து ஜெய்மா எம்பரர் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிருக்கா. எப்படி இருக்காரு அவரோட ப்ராக்ரஸ் எப்படின்னா அவர் வந்து அன்பிலீவபிளான ப்ராக்ரஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கா. கண்டிப்பாக வந்து பிரதர் ரொம்ப அமேசிங்கான. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வேற லெவலான டெக்னிக்கை உருவாக்குறது, அது டிஸ்ட்ரக்ஷன் பவர் வாங்கி வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நோ சொல்லுவான். அவர் கூட இப்போ வந்து ஐஸ் எம்பரன்ற ஒருத்தர் இருக்கார், அப்புறம் ஹோபா ஜெய்மா எம்பரர் டாப் 10ல் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சீக்கிரட்டாக ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் பற்றின ஐடென்டிட்டி எனக்கு தெரியல, ஆனால் அந்த மாஸ்டருக்கு நான் கூட இருக்கிறது தெரியும். ஆனால் என்னை பற்றி வந்து சியோன்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண கிடையாதுன்னா சரி ஓகேன்ற ஒன்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ பிக் பிரதர் கண்டிப்பாக வந்து இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் வந்து யூனியன் அப்படின்னு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னு எனக்கு நினைக்கலாம். போதும் நிறுத்து, நீ வேறு எதுவும் சொல்லலை பிரதர் அப்படிலாம் இல்லைன்ட்டு நீ கிளம்பலான்ட்டு. ஸோ வந்து ப்ரே பண்ணிருக்காங்க. ஸோ பிரதர் கண்டிப்பாக 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஜெயிக்கணும், நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு இந்த இதில் வந்து இவங்க வெட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜெய்மா எம்பையர் சேர்ந்த மிட்ரி ஃபேமிலி இப்போ இதில் போயிடுவாங்க சேர்ந்து. ஸோ இது அந்த மிட்ரி ஃபேமிலி. ஆமாம், அந்த மிட்ரி ஃபேமிலி வந்து பயங்கரமான ஒரு ட்ரேடிங் ஃபேமிலி. இதில் எக்கச்சக்க ரிசோர்ஸ் நிறைய ஹெல்ப் இருக்குது. கண்டிப்பாக நம்ம தெரியாது இங்கே இருக்குன்ட்டு 2 பேர் போயிருக்க. அந்த இடத்துல உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஆப்ஷன் ஹவுஸ் பண்ணி உஜ்வாலா வேற லெவலில் இருக்கான். சுற்றி எங்கே பார்த்தாலும் ஹெர்பு ஜேடுன்னு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ நிற்கிறான். இது உண்மையில வேற லெவல் நடக்குது. இந்த இடத்துல நமக்கு தேவை நீங்கள் எல்லாருமே கிடைக்கணும். இந்த இடம் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இது வந்து மேஜரான ஃபேமிலி இல்லை, ஜெய்மா எம்பரில் இதுவுமே ஒரு மிட்ரி ஃபேமிலியுமே ஒரு பெரிய ஃபேமிலின்னு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ சரி ஓகே நம்ம வந்து மேலே போய் பார்க்கலான்ட்டு போக அந்த இடத்துல கார்ட்ஸ் தடுக்கிறாங்க. ப்ளீஸ் உங்கள் இன்விடேஷனை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்விடேஷன் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆமாம் இதெல்லாம் மேலாம் விஐபி ரூம்ஸிங்லாம் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லீலின்னு ஒருத்தவங்க தான் டே சின்ன பையா போர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒன்று மாதிரி எனக்கு குப்பைலாம் வந்துருக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு கிடையாது, ஒரு 20,000 இருக்குன்னு ஹீரோ சொல்லுவோம். 20,000 வச்சு என்ன பண்ணோம் உடனே ஐசம் டென்ஷன் வேணாம் ஐசம் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவனை மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் அவன் சண்டையை வந்து பவரை காட்ட வேணாம் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு சரியான அசிங்கமாக போகுது. சுற்றிக்கிற காட்ஸும் சிரிக்கிறானுங்க. அவனுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு புது பொண்ணை காட்டுறாங்க. அவளோட இடையே பார்த்தீங்கன்னா மல்லிப்பு கொட்டி மாதிரி ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்க்குறவெல்லாம் பரவசம் சொக்கி போகிறானுங்க. ஸோ இந்த லேலியும் வந்து வாய்ப்பு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல டைட்டில் போகிறானுங்க யாஃபை அப்படின்ற மாதிரி. யாஃபை ஹீரோ பார்த்துட்டு சியோயான் எப்படி இருக்காருங்கிறது யாஃபை என்னோட அழகாயிட்டா அப்படின்னு பேசுறது அப்படின்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் 36 எபிசோட் ஆட் பண்ணிருக்க மறக்காம பார்த்துட்டு போங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து பேப்பர் இமேஜ்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மிட்ரி ஃபேமிலியோட ஆப்ஷன் ஹவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாஃபை பேசிடுவாங்க. ஸோ உன்னை பார்த்து 3 வருஷம் ஆச்சு, ஸோ அப்போ வந்து நல்லாவே வளர்ந்துட்டு போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். யாஃபை நீமே ரொம்ப அழகாயிட்டா. அந்த இடத்துல லீலியும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இவன் எப்படி உள்ள விடக்கூடாதுன்ட்டு. இந்த இடத்துல இவர் என் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரூஸ் பண்ணிக்க. ஸோ ஓகே 2 பேருக்கு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சரி ஓகே இவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வழி விடுங்கன்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல வந்து லீலினா கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி வந்து ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்கத்தில் பார்க்கவும் முடியாமல் திரும்பி கேட்டிருக்கேன். அவனை இந்த இடத்துல வந்து ஃபையும் கேட்டுருக்காங்க. ஸோ என்னோட ரொம்ப நல்லா ஆகிட்டேன். ஸோ இந்த நேரத்துக்கு நான் தயவுசு மன்னிச்சுன்னு இருக்கேன். இல்லை நீ மன்னிப்பெல்லாம் வந்து கேட்க தேவைப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹீரோவும் பார்க்கக்கூட இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஸோ நீ என்னதான் வளர்ந்தாலும் வந்து பொண்ணு விஷயத்தில் இன்னும் ஷை பண்ணுறதுல இன்னும் விடமாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேயே அப்படி தான் செய்யாதான்னு கேட்டா ஓ நீ 2 டயர் அல்கெமிஸ்ட் வேறியா அப்படின்னு இப்போ தான் பேட்சியே பார்க்குறாங்க. இந்த சின்ன வயசில் 2 டயர் அல்கெமிஸ்ட் ஆகிருக்கும் ரொம்பவுமே பெரிய விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஒரு மேனேஜராக அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிட்ரி ஃபேமிலியில் எல்லா விஷயத்தையுமே நான் தான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல எனக்கு மேலே வந்து ஒரு எல்லர் வந்து இங்கே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இடத்துல ஹீரோ கேட்குறான் வந்து எவ்வளோ நாளாக இங்கே இருக்கா நம்ம நல்லா அவங்க தான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவனுக்கு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைவேட் ரூம் போய் பேசலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பேசிடுவோம். உனக்கு என்ன வேணும் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுருக்கேன். சரி ஓகே நீ கல்டிவேஷன் லெவலில் எப்படி போயிட்டு இருந்தா. ஸோ நான் கல்டிவேஷன் அளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் எனக்கு மணி தான் முக்கியம் பேசணும். அந்த இடத்துல லீலி திரும்பவும் தடுத்துட்டு எவ்வளோ தைரியம் தான் அவனை வந்து கூப்பிட்டுருப்பான். மிட்ரி ஃபேமிலியோட சீக்கிரட்டான நல்ல ஒரு பிளேஸ் இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ப்ரைவேட் ரூமில் ஒரு தங்க வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் ஏழைங்க இவங்களாம் குப்பைங்க அப்படின்னு சொல்லி இவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல
இடத்துல ஹீரோ அந்த பொண்ணு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஏய் ஃபை உனக்கு இந்த மாதிரி ஆம்பளைங்க தேவைப்பட்டது, ஏன் அவன் பிராண்டி போகிறான், அவன் டேஸ்ட்டு உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கான் அப்படி பேசி ஹீரோக்குள்ள சரியான இவனா அப்படி பேசுகிறான்ட்டு. இதில் உனக்கு ஆம்பளை வேணும்னா நீ வா என் கூட வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இதுக்கிட்ட ஃபைக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. அந்த இடத்துல ஹீரோட சரியான டென்ஷன் ஆகிட்டு. அந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு வந்து எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கா வந்து இந்த எல்ரோட வந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கையை விடு ஃபை நான் ஒரு டைம் தான் சொல்லுண்டு ஹீரோ மறுபடியும் வந்து பார்த்து கையை விட்டு அவங்ககிட்ட போவான். இந்த சொல்லிருக்கேன் என்னடா குப்பை என்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு அடி ஹீரோ அடிப்பான் பாருங்க. அடிச்சு அவனை தெரிஞ்சுட்டு போய் விட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த பறவையும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நான் ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இந்த பறந்து போய்கிட்டு அவன் சொல்லிருக்கான். ஸோ எல்லாருமே வந்து புரியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல ஹீரோ சொல்லுவான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கணக்கு திக்கிறது பேலன்ஸ் இருக்குன்னு அவனை பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு பவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதை பார்த்தா ஃபேக்கு வந்து அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வசியம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தா ஹீரோட வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபையும் உன்னை கண்டிப்பாக இந்த இடத்துல கொல்ல பண்ண அவனை ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறது ஹீரோ கோல்டு பெரிய வந்துட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் அசால்ட்டாக டாச் பண்ணி கொஞ்சமாக தப்பிச்சு போயிருக்கா. அவன் வந்து ஹீரோ கொடுக்குறத ட்ரை பண்ணிருக்கான உண்மையாக ஒரு அட்டாக் நம்ம ஃபைன்னு வைக்கிறோம். இந்த இடத்த ஹீரோ என்ன பண்ணா உடனே அசால்ட்டா இருந்து ஃபையோட இடுப்பை பிடிச்சிடுவான். நான் கேட்குறேன் என் கையை பிடிச்சல்தா வரமாட்டாளா இடுப்பை பிடிச்சிதான் இழுக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஃபையை பார்த்துட்டு அவன் ரொமான்டிக்கல் கூட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து மாதம் அட்டாக் பண்ணுவான். தலைவன் வச்சு ஒரு அடி திரும்ப அடிச்சடி பண்ணா வயிறு வலிக்குது. அம்மா என் மெர்டி அடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல எல்லா காட்ஸ் என்ன பார்க்குறேன் அவனை பிடிக்கணும் சொல்லாமல் போயிட்டு இருக்கேன். டே நில்லுங்களா நான் இந்த மெட்ரிக் ஃபேனோட மேனேஜர் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே அவனுக்கு மேலே ஏதாவது அவன் மேலே விரல் பட்டுச்சு உங்களுக்கு எல்லாம் டிஸ்குவாலிஃபை எடுத்து நீங்கள் ஒர்க்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறது இல்லை. அதில் ஐசம்பர் சரிப்பா நம்ம வந்து போகலாம் இந்த டைமாக இந்த குப்பையும் கூட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணான்ட்டு ஐசம்பர் இந்த கூட்டு போயிருக்கோம் என்ன போயிருக்கேன். இவன் சொல்லிட்டுருக்கான் இருங்கடா என் தாத்தாவை கூப்பிட்டு வரடா என் தாத்தா வந்தால் நம்ம வந்து செத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரைவேட்டான ரூம் வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த இதில் நேரத்தில் ஃபே தயவு செஞ்சு உட்காருங்க சொல்லிட்டு என்ன விஷயத்துக்காக வந்துன்னு கேட்டால் ஸோ நாங்கள் வந்து ஒரு சில ஹெர்ப்ஸை வந்து தேடி வந்து இங்கே வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்ப்ஸ் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கல சொல்லிருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலியில் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த இடத்துல எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து பார்க்குறேன்ட்டு அவங்களோட சொந்த கதை பேசிடுவாங்க. ஸோ மெய் கேட்பாங்க ஸோ என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க கேட்டால் ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒருத்தர் வந்து ரெக்வயர் பண்ணதுக்கான ஹெர்ப்ஸ் இது என்ன ஸோ இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரானதாச்சே ஸோ கண்டிப்பாக எங்கள் ஹவுஸில் இருக்கும் அதிக காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐசம்பர் சொல்கிறார். ஸோ அது பிரச்சனை இல்லை இந்த ஹெர்ப் மட்டும் இருக்கா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசம்பர் அந்த கேட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. ஸோ அதில் சார் ரிட்டில்கள் இதை கொஞ்சம் பாரு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இருக்குமான்னு பார்த்தா ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிளான ஹெர்பு ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குமான்னு தெரியல. ஐ திங்க் ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி காசு அதிகமாக அவனு கேட்டால் ஸோ அவர் கார்டு நீட்டு பண்ணி இது பார்த்துன்னா வந்து பர்பிள் கோல்டு கூடமா இதை பார்த்து ஒரு சரியான ஷாக்கு. ஸோ இந்த மாதிரி விஐபி இதை மட்டும் தான் இந்த கார்டு இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன பண்ணதில்லை. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மெய் வந்து சொல்லுவாங்க வந்து ஃபை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் 4 ஹெர்பு வந்து என்கிட்ட இருக்கு நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸோ கிங் லெவலில் சேர்ந்தவரா 5வது லெவலில் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டுருக்கா. அந்த இடத்துக்கு உடனே எல்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லீயும் வந்து கூட வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி பொண்ணு கத்திருக்கா. இந்த இடத்துல வந்து எல்டர் தாத்தா வந்து கேட்குறாரு எவன்டா அவன் என் பேரன் வந்து காயப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ வந்து எல்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அவர் கொஞ்சம் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு மெய் வந்து கிட்ட போய் பேசிட்டு இருப்போம். இந்த இடத்துல ஸோ விஐபி வந்து மாயிராவது என் பேரன் அவன் எப்படி காயப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுருக்கா. உடனே அந்த ரிலேட்டிவ் வந்து சொல்லுவோம் மேம் வந்து இவர் வந்து பிரைவேட் ரூம் கூட வந்துட்டு ஹெர்பு எதையும் கொடுக்க விடலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் ஹெர்பு கொடுக்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபெய்லிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அவன் சொல்லுவான் தாத்தா அவன் தான் தாத்தா வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லீலி என்ன பண்ணணுமா நம்ம வந்து ஃபெய்யை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிங்கமாக வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த வந்து ஃபெய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஹெட் வாங்குது நீங்கள் தரக்கூடாது வந்து ரூல்ஸ் எதிரானுக்கிட்டா ரூல்ஸ் ஆகுது மயிராகுது என் பேரனை காயப்படுத்தவனுக்கு என்னடி உனக்கு ரூல்ஸ் நீ ஓவராக பேசாத நீ வெறும் மேனேஜர் மட்டும் தான் நான் தான் இங்கே ஃபஸ்ட் எழுதுற அப்படி கேட்டு இவ்வளோ எதுவுமே வந்து பேச முடியல. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து தண்டனை அனுப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏழை நாய்களெல்லாம் நீ இவ்வளோ விட்டு வச்சிருக்க அப்படின்னு ஓவராக பேசிட்டு இருக்கா. ஹீரோ சரியான டென்ஷன். ஸோ தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து அவன் சொல்லுவான் அவன் லீலி சொல்லுவான் தாத்தா இவன் தான் நடிச்சுங்கட்டா. ஸோ நீ தானடா சின்ன பையனாக இருப்பான். உடனே ஐசம்பர் பேச ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த மிட்ரி ஃபேமிலி சேர்ந்த லீ குப்பை நாயே அப்படின்னு மாதிரி பேசுவோம் பாரு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. திரும்பி ஒரு பார்வை பார்த்து இவ்வளோ மிரண்டு போயிடான். இந்த பொண்ணு யோசிக்கும் யாரா அவன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா யாரா இருக்கும் இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஸோ ஒன்று நான் கொல்லணுமா என்ன ஒழுங்கு மரியாதை அந்த எறும்பு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்குற நீ அந்த எறும்பு மட்டும் என்கிட்ட வரல அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நினைக்கிறேன். சார் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சாமான்னு கேட்டுருக்கா. யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நான் அடுத்த டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஹெர்பு இங்கே வந்தாக்கணும் இல்லைன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எழுற பதவி வந்து வேற யாராவது எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் நீட்டு உருவாக்க அடிச்சு அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டூவோ ஆர்மரில் கிழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் திருச்சி அடிக்க போடுறான். அவனு எந்திரிச்சு பார்க்க தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இந்த லீலையும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து உணர்ற மாரி காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா வந்து இந்த ப்ரெசன்ஸ் உணர்றாரு. இது கண்டிப்பாக அவனோட ப்ரெசன்ஸ் தான் வந்து வந்துட்டான்னு கேட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனை வச்சிருவான். ஸோ இந்த பவர் டு ஹுவாங்
எம்பரர் லெவலில் சேர்ந்து ஒரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவரோட காத்த ஆரம்பிக்க இதை கேட்டு எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. எம்பரர் லெவலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஐசம்பர் சொல்கிறாரு. ஸோ நான் சொல்கிறேன் புரியுதா இல்லையா, அந்த ஹெர்பு இங்கே வரலனா உனக்கு கண்டிப்பாக நான் கொண்டுருவேன் அப்படின்னு போட்டுன்னு வாடா போய் ஹெர்பு எடுக்க ஓடலான்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவும் போயிடும் மிரண்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஐசம்பர் உட்காந்து இருக்கேன். ஸோ ஹாய் நீங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப இதுவாக நடந்துக்கிறீங்க கேட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஃபெய்யும் பார்த்தீங்கன்னா டீ ஊற்றி கொடுத்துட்ருக்கா. ஐசம்பர் பண்ண என்ன பண்ணுறதுன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியான்ட்ட வந்து ஃபேஸ் சொல்லிட்டுப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வாங்கிட்டே இருக்கா. உண்மையிலேயே நீ வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்யை வந்து ஹீரோயின் பற்றி போயிருக்கேன். சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து தெரிஞ்சோன்னா காசுலாம் வேணாம் தயவுசெய்து கார்டு எடுத்துன்னு கேட்டால். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக வாங்கலாம் பிடிக்காது, ரூல்ஸ் பண்ணி காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன். சரி சார் உங்களுக்கு 30% நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்து ஹாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ திடீர்னு அது எடுத்து வந்து சார் நீங்கள் கேட்டு 4 எதுவுமே இதில் இருக்குது தயவுசெய்து எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டால் வந்து ஹாயை வந்து எடுத்துருவார். இந்த இடத்துல ஹீரோ வந்து கேட்பான். ஸோ வந்து ஐசம்பர் நீங்கள் வந்து அந்த ஹெர்பெட் அப்படியே வச்சுங்க செக் பண்ணி செக் பண்ணுறதா அப்போ இவன் ஹெர்பெட் ஏதாவது மாற்றி வச்சிருப்பான் நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்க திரும்ப ஒரு முறம் இருக்கா. ஐயா சாமி தயவு செய்து எடுத்துருங்க உயிர் விஷயத்தில் சத்தியமான விளையாட முடியாது எல்லாருமே இங்கே கேட்டு அப்படியே பக்கா வச்சிருக்கேன். ஸோ வந்து தயவு செய்து எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி போய் தொலை அப்படின்னு ஐசம்பரோடும் மிரட்டி விட்டுருக்கேன். இந்த இடத்துல அவனு போய் பொறுமையாக காசு இருக்கேன். வந்து ஃபெய்ட் வந்து ஹீரோன்னு சொல்லுவான். ஸோ ஃபைன் நாங்கள் வந்து கிளம்பிட்டு நேரம் வந்துருச்சு வந்து சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு ஐசம்பர் போயிடுறா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு 4 நாயாளர் இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா 4 நாயாளர் உள்ளே வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபீ வந்து வரப்பாங்க 4 நாளை பற்றி எவ்வளோ நாள் சிஸ்டர் ஃபை நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்கேன். அவர் முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கு வந்து பேசிருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஹீரோவும் பார்த்துருக்கேன் நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ஐசம்பர் கேட்குறேன். ஸோ இவ வந்து அந்த கிளான் அந்த கிளானில் வந்து பார்த்தோம் அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்டு ஆமாம் அவளே தான் அப்படின்னு ஸோ ஹீரோவும் சரியான டென்ஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாக இது பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ண என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து சீக்கிரமாக நான் வந்து அனிமே வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ எத்தனை பேர் அடுத்த எபிசோட வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு கமெண்ட்டு அடுத்த அனிமே வந்து என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சு சஜஷன் தான் சொல்லிட்டு போங்க. முக்கியமான விஷயம் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் தான் அடுத்த போவேன். ஜஸ்ட் வந்து மொத்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த அனிமையில் எந்தெந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு நான் பார்த்து வச்சுப்பேன். ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ வந்து உங்கள் அனிமே வந்து சொல்லிட்டு போங்க. பை.